வணக்கம். நான் ஒரு ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோ தமிழ்நாட்டினுடைய சயின்டிஃபிக் ஃபார்வர்ட்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக எடுக்கப்பட்டது. நீங்கள் எல்லாரும் சென் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. த யூரோப்பியன் ஆர்கனைசேஷன் ஃபார் நியூக்ளியர் ரிசர்ச், வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ் லெபார்டரி. ஐரோப்பிய அணு ஆராய்ச்சி கழகம் அதனுடைய அலுவலக வாசல்ல நம் சிதம்பரம் நடராஜர் கோவில் சிலையை வைத்திருக்கிறார்கள். ஏன் அந்த இடத்துல நடராஜர் சிலையை வைத்திருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம சென் பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கணும். சென் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த இடம் பூமிக்கு அடியில 100 மீட்டர் ஆழத்துல 27 கிலோமீட்டர் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய டனல் இருக்கு. இந்த டனல் வழியா தான் சபட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் என்று சொல்லக்கூடிய அணு துகள்களை ரொம்ப வேகமா ஆக்சலரேட் பண்ணி ஒன்னோட ஒன்று மோத வைத்து பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளை எல்லாம் கண்டுபிடிப்பார்கள். அப்படி ஒரு வகையில கண்டுபிடித்தது தான் கடவுள் துகள் என சொல்லப்படுகின்ற காட்ஸ் பார்ட்டிகல். இதற்காக இந்த இடத்துல நடராஜர் சிலையை வச்சிருக்காங்க அப்படின்னா தமிழர்களோட வரலாற்றை கொஞ்சமாச்சும் நம்ம தெரிஞ்சுக்கணும். 7ஆம் நூற்றாண்டுல சோழர்கள் மறுபடியும் தலையெடுக்கிறாங்க. அதற்கு அடுத்த 2 நூற்றாண்டுகள்ல, அதாவது 8 மற்றும் 9ஆம் நூற்றாண்டுகள்ல தெற்காசிய பகுதிகள் முழுவதும் சோழர்களின் கீழ் வருகிறது. இலங்கை உட்பட தமிழர்கள் அன்று தெற்காசிய பகுதிகள் முழுதையும் ஆட்சி செய்தார்கள். அங்கோர்வாட் போன்ற கோயில்கள் எல்லாம் இதற்கான அடையாளங்கள். மிகப்பெரிய சமுத்திரமான பே ஆஃப் பெங்காலை சோழர்களின் இலக்கியம் ஏரி என்று குறிப்பிடுகின்றது. கடலையே ஏரி என்று குறிப்பிடப்படுகின்ற அளவிற்கு சோழர்களின் கடற்படை மிக வலிமையாக இருந்தது. இந்தியாவிலிருந்து கடல் கடந்து சென்று தன்னுடைய அரசை ஸ்தாபித்த அரசர்களுள் சோழ பேரரசு இன்று வரை சால சிறந்தது. அதுவே முதன்மையானது. பராந்தக சோழர் கிபி 8ஆம் நூற்றாண்டு சிதம்பரத்திலே பொற்கூரையை வேய்ந்து சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு தொண்டு செய்கிறார். அதன் பின் 20ஆம் நூற்றாண்டுகளில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் he invented the theory of relativity. So with the theory of relativity we can transfer 5 minutes into 5 lakh years. அதே போன்று 5 லட்சம் வருடங்கள்